திருநெல்வேலியில் திருட்டு தொழிலில் ஈடுபட்டு தற்போது திருந்தி வாழும் தன் மீது போலீசார் பொய் வழக்குகள் போடுவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ரகளையில் ஈடுபட்டவரால் சலசலப்பு ஏற்பட்டது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். விவரங்கள். நெல்லை கொக்கரகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் இருப்பதாக காவல்துறை தரப்பு சொல்லப்படுகிறது. ஆனால் கடந்த 2 வருடங்களாக தான் குற்ற சம்பவங்களில் எதுவும் ஈடுபடவில்லை என கூறி தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் வந்து அங்கு இருக்கக்கூடிய காவலர்களிடம் அவர் தனது கையை அறுத்துக் கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதாவது தன் மீது தொடர்ச்சியாக காவல்துறையினர் பொய் வழங்கப்படுவதாகவும் அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வாக்குவாதம் செய்தார். தொடர்ந்து அந்த இடத்தில் பாளையங்கோட்டை வட்டாட்சியர் சரவணன் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் அவரிடமும் அவர் முறையாக பேசவில்லை. நீங்க அப்போது காவலர்கள் நீங்கள் போதையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டதுக்கு ஆனால் போதையில் இருப்பதாக கூறினார். ஆனாலும் எனக்கு இது இங்கு இந்த என் மீது பொய்யான வழக்கு போடுவதற்கு காரணம் இங்குள்ள காவல் துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு காவலர் ஒருவர் தான் என அவரின் பெயரை கூறியே அவர் குற்றச்சாட்டை முன்வைத்தார். என் மீது கடந்த 2 வருடமாக நான் எந்த தவறும் செய்யவில்லை, மீண்டும் நான் செயினை எடுத்து உங்களை மீண்டும் அலைய விடவா எப்படி என்றெல்லாம் பேசி மீண்டும் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். காலை ஏற்கனவே மாநகராட்சி கூட்டம் இருக்கும் நிலையில் அதேபோல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் வரைவு வாக்குச்சாவடி பட்டியல் வெளியிட இருக்கும் நிலையில் இந்த சம்பவம் எதிர்பாராத விதமாக காவல்துறையிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் அவரை விசாரணைக்காக அந்த அருண்குமாரை அழைத்து சென்றுள்ளனர். இவர் மீது வழக்குகள் தற்போதும் போடப்பட்டிருக்கிறதா என்பது குறித்த விவரங்கள் இனிமேல் தான் தெரிய வரும் என கூறப்பட்டிருக்கிறது.